அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நடைபெறுகிற பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு மாற்றங்களை தமிழகத்திலே இன்றைக்கு உருவாக்கி வருகிறது. இன்று கரூர் மாவட்டத்தில் நேருடைய 45வது நேரு அறிவியல் கண்காட்சி மாண்பு போக்குவரத்துத்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செயலவர்கள் இன்று அதை திறந்து வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்காக பல்வேறு கருத்துக்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் என்னென்று சொன்னால், எதிர்காலத்தில் மாணவர்கள் மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொதுத் தேர்வாக இருந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவுக்கு அவரை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதேபோல் ஸ்ரீஹரிகோட்டா போன்ற சிறந்த அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்கின்ற அந்த பகுதிகளை நாங்கள் தேர்வு செய்து வேலை நாடுகளில் இந்த மாணவர்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் அறிவியல் கலந்த அந்த மாணவர்கள் 25 பேர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் இருக்கிற மாணவர்கள் 75 பேரும் 100 பேர்களை வேலை நாடுகளுக்காக அனுப்புவதற்கு நார்வே மற்றும் இருக்கின்ற பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்த ஆண்டிலிருந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அது செயல்படுத்தப்படும். இரண்டாவதாக, அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்காக சில திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் தமிழ் வழி கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்களாக 5 பகுதிகளாக பிரித்து அந்த மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து அதன் மூலமாக +1 படிக்கின்ற +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு தலா 20,000, அதே நேரத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தலா 10,000 என்ற முறையில் 920 பேர்களுக்கு அந்த நிதிகள் வழங்க இருக்கிறோம். அந்த நிதிகளை பொறுத்தவரையிலும் அரசின் சார்பாக அது வழங்குகின்ற போது அந்த மாணவருடைய எதிர்காலம் மனதிலே கொண்டு சிறப்பான முறையில் தமிழ் வழி கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதுவும் கிராமப்புறங்களிலே வாழ்கிற மாணவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதுவரையில் நடைபெற்ற முறைகள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிற எல்லா துறையிலும் இருக்கின்ற தனியார் துறையிலும் இருக்கின்ற மாணவர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் வழி கல்வியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த முன்னுரிமை இந்த ஆண்டு வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதேபோல் 3000 ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கும் அதன் மூலமாக தலா 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து 60 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கும் 486 கோடி ரூபாய் செலவில் 9, 10, +1, +2 படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து வகுப்பறைகளும் கம்ப்யூட்டர் மயமாக்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொதுத் தேர்வாக இருந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவிற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கு இந்த மாதம் இறுதிக்குள், அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளேயே பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் 54 பேர்கள் ஆந்திர மாநிலத்திற்கு சென்று பயிற்சி பெற்று வருகிறார்கள். அவர் மூலமாக 3000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் அதை வைத்துக்கொண்டு 412 மையங்களில் மாணவர்களுக்கு சிறந்த மாணவர்களாக மத்திய அரசு கொண்டு வருகிற எந்த பொதுத் தேர்வாக இருந்தாலும் சந்திக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த பணிகளை நம்முடைய துறையை சார்ந்திருக்கிற செயலர் மற்றும் இருக்கின்ற அனைத்து இயக்குனர் பெருமக்கள், அங்கே இருக்கிற அனைவரும் அதை முனைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்க்கின்ற போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் யோகா பயிற்சி என்பது நம்முடைய பள்ளிகளில் கொண்டு வருவதற்கு அவர் அன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதையும் இந்த அரசு மேற்கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு விளையாட்டுத்துறையை பொறுத்தவரைக்கும் நம்முடைய பள்ளிகளில் இருக்கின்ற அனைத்து விளையாட்டு மைதானமும் சரி, அதன் அடிப்படையில் எப்படி அந்த கொசு உற்பத்தி ஆகிறது, எதன் மூலமாக உற்பத்தி ஆகிறது, அது எப்படி தடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலோடு கலந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செயலர்களும்